ஆனது நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விக்காவோட கேஷ்யூ குட்டி ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நல்லபடியாக குழந்தை பிறந்தணும்னு நினைக்கிற விக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையிலே காவேரி போய் விஜய் கிட்ட சொல்லுவாங்க, எங்க டாக்டர் ஸ்கேனுக்கு வர சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு, நம்மளும் எவ்வளோ நாள் தான் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறது, கரெக்டான டைமுக்கு அந்தந்த வீக்கில் அந்தந்த மந்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் குழந்தையோட கரெக்டான க்ரோத் தெரியும். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனா கூட டாக்டர் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஏன் இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியும் காவேரி, பட் ஸ்கேன் எடுக்க போய் ஏதாவது மாற்றி பேசிடுவாங்க, ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்கன்ற பதட்டத்தில் தான் நான் அதை டிலே பண்ணிகிட்டே இருக்கேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு விஜய் சொல்லுவார், சரி காவேரி இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம், இன்றைக்கே கிளம்பிடலாம், போய் பார்த்துட்டு வந்துடலாம், எதுக்கும் நீ அத்தைக்கிட்டையும் கூப்பிட்ரு, அத்தையும் வந்து லாஸ்ட் டைமே நம்ம ஸ்கேன் எடுக்க போகலான்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க குழந்தை ஸ்கேன் வழியாக நானும் பார்க்கணுன்னு, ஸோ அத்தையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, அதே தாங்க நானும் நினச்சேன், தேங்க்யூங்க, அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. உடனே காவேரியும் போய் சாரதா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா ஸ்கேன் எடுக்கிறதுக்காக டாக்டர் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்கல்ல, இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, சரி நீ நானும் கிளம்பிடுறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா போய் கங்காட்ட கேட்பாங்க, ஏண்டி கங்கா உனக்குமே ஸ்கேன் எடுக்கல, இந்த மாதம் ஸ்கேன் நீயும் எடுக்காம தானே இருக்க, வா நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா மாமா வரட்டும், மாமா கூடயே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. ஏண்டி அந்த தம்பி தான் நிறைய வந்து ஏர்போர்ட் விஷயம் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு சொல்லி அலைஞ்சிட்ருக்குல்ல, இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சா தானே நாளைக்கு கிளம்ப முடியும், நம்மளே போயிட்டு வந்துடலாம், நீ எங்கள் கூட வா, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சாரதா கூப்பிட்டேன். இருமா நான் எதுக்கும் மாமாவுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணுவாங்க. உடனே குமரன் சொல்லுவாங்க, நீ அவங்க கூடயே போயிட்டு வந்துரு கங்கா, நானுமே இங்கே நிறையா டென்ஷனில் இருக்கேன், வெரிஃபிகேஷனுக்கு அந்த ஃபார்ம் வேணும், இந்த ஃபார்ம் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் நீயே கிளம்பி அவங்க கூடயே போயிட்டு வந்துரு, எப்படினாலும் நாளைக்கு நான் போயிட்டேன்னா அடுத்த மாதம் இல்லை இடையில எப்பயாவது டாக்டர் கூப்பிட்டாங்கன்னா நீ விஜய் காவேரி கூட தானே போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா அத்தை கூட தானே போகிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த வாட்டியும் நீ அவங்க கூடயே போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க இதெல்லாம் தேவையாங்க, இந்த மாதிரி நீ அங்கே போயிட்டு நான் அங்கே மற்றவங்க கூடலாம் போகிறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கங்கா பண்ணுறது, இது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் தானே, நீ அவங்க கூடயே போயிட்டு வந்துரு, விஜய் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், காவேரி நல்லபடியாக உன்னை பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. உடனே கங்கா போய் சாரதாட்டு சொல்லுவாங்க, அம்மா மாமாவும் என்னை இவங்க கூடயே போயிட்டு வர சொல்லிட்டாரு, நம்ம எல்லோரும் ஒட்டுக்காவே போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு கங்காவும் போய் ஒரு பக்கம் கிளம்பிட்டு வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து கிளம்பும் போதே கங்கா போகும்போதே புலம்பிட்டு வருவாங்க, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, ஏற்கனவே டாக்டரு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் ரத்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தை வந்து ஏதாவது குறைபாட்டோட பிறக்கும், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும், இல்லைனா கை காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு 1008 இது சொல்லி எனக்கு தூங்காமல் ஒவ்வொரு நாளும் நான் அவ்வளோ யோசிச்சுட்ருக்கேன், ஒரு வேளை இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது ஏதாவது சொல்லிடுவாங்களான்ற பயம் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி எப்போ பார்த்தாலும் தப்பாக யோசிக்கிறேன், நீ நல்லதாகவே யோசிக்க மாட்டியா, முதல்ல நல்லதை நினைக்க ஆரம்பியா, அப்போ தான் நல்லதாகவே நடக்கும், நீ ஒன்று தப்பாக யோசிக்க தான் அதுவே நடக்கும் கங்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத, கடவுள் நம்மளெல்லாம் கைவிட்டுற மாட்டார், நம்மளோட நல்ல மனசுக்கு கடவுள் நம்மளுக்கு எப்போவுமே வந்து உறுதுணையாக தான் இருப்பார், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லி சாரதா சொல்லுவாங்க. அதே டைமில் விஜயும் சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாங்க, அந்த மாதிரி பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணால் ஏதாவது 1 or 2 கேஸ் தான் அந்த மாதிரி நடக்கும், அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணது ஜீனா ஹெரிடிட்டியாக கூட இருக்கலாம், அதுக்காக பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நடக்கும்ன்றது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது, ஏன்னா அப்படி பார்த்தா வந்து பிளட் ரிலேஷனில் மாமா பையனை அத்தை பையனை யாரும் கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது கங்கா, நீங்கள் அந்த மாதிரி மித்தெல்லாம் பிலீவ் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிலீவாக வருங்க, என் குழந்தை நல்லபடியாக பிறக்கும், ஏன் நான் வந்துட்டு என்னால் இந்த உலகத்துக்கு வர குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், நல்லபடியாக பிறக்குன்றதை நீங்கள் முதல்ல நம்புங்க, அப்போ தான் கடவுளுமே வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி அப்படியே ரொம்ப சிரிப்பாங்க, இவர் எவ்வளோலாம் சாஃப்டாக இருக்கார், எவ்வளோலாம் யோசிக்கிறாரு, இவரை மாதிரி பேசுகிறக்கும் முடியாது, இவரை மாதிரி யோசிக்கிறக்கும் முடியாது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சி, ஆமாக்கா விஜய் சொல்கிறதும் கரெக்டு தான், கண்டிப்பாக நீ ஃபஸ்ட்டு நம்புக்கா, நம்ம குழந்தை வந்து நல்லா பிறக்குன்றது, அப்போ தான் வந்துட்டு அந்த பாசிட்டிவான தாட்டே வந்து எல்லாத்தையும் மாற்றிடும், நீ எதுக்கும் பயப்படாதக்கா, வாக்கா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கங்காவுக்கு தான் செக் பண்ணுவாங்க. கங்காவுக்கு ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு டாக்டர் வந்து ரிசல்ட்டுக்காக கூப்பிடுவாங்க. கங்கா பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. உடனே அந்த டாக்டர், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி கங்காவை பார்த்து கேட்க, இல்லை டாக்டர், எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணால் குழந்தை வந்து குறைபாட்டோட பிறக்கும், அந்த ஒரு பயத்தில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. ஒரு சில குழந்தைங்க வந்து குறைபாட்டோட பிறந்ததுக்கு காரணம் அதுன்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர அது வந்து கன்ஃபார்மான ஸ்டேட்டஸ்லாம் எதுவும் கிடையாது. அதுவும் போக நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப வந்து க்ரோத் நல்லா இருக்குது. இந்த மாதத்துக்கு இந்த வாரத்துக்கான க்ரோத் நல்லாவே இருக்குது. எல்லா விதத்துலேயும் வந்துட்டு குழந்தை நல்லபடியாக இருக்குது. ஹார்ட் ரேட்லேருந்து குழந்தையோட பொசிஷன்லேருந்து வெயிட்டு பனிக்கூட நீர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி உங்கள் பாப்பாவையும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வயிற்றுக்குள்ளே வளர்கிற பாப்பா வந்து ஹாப்பியாக வளர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்க முடியும். அந்த குழந்தை டென்ஷன் ஆகி வயிற்றுக்குள்ளே ஏதாவது கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் நீங்களும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக வேண்டியதான். அதனால் அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. நம்ம பாப்பாவை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய கடமை நம்மளோடது. வயிற்றுக்குள்ளே வளரும் போதே பாப்பா சந்தோஷமாக வளர்ந்தால் மட்டும்தான் வெளியில் வரும்போது சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷமாக நம்ம அந்த குழந்தையை வெல்கம் பண்ண முடியும். நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரதாவை ரொம்ப நன்றி டாக்டர், இதவே தான் இவ யோசிச்சு பயந்துக்கிட்டு இருந்தா. எனக்கும் வந்து இவ இப்படி சொல்கிறனால கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நன்றி டாக்டர்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரிக்கு செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது கூப்பிடுவாங்க. விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக போவார். விஜயோட டென்ஷனை வந்து சாரதா புரிஞ்சுக்குவாங்க. தம்பி, நீங்கள் தயவு செய்து எதுவும் பயப்படாதீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்லபடியாக புத்தி சொல்லுவீங்க, நல்லபடியாக அறிவுரை சொல்லி எல்லாரோட பயத்தையும் போக்கிடுவீங்க. ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கிற டென்ஷனையும் உங்கள் முகத்தில் இருக்க பயத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க தம்பி. உங்களோட நல்ல மனசுக்கு, காவேரியோட நல்ல மனசுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லபடியாக தான் நடக்கும். நீங்கள் 2 பேரும் சாதாரண ஆட்களே கிடையாது. எப்போவுமே மற்றவங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நல்ல குணம் படைச்சவங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க. கடவுள் உங்களை கைவிட்டுறவும் மாட்டார், சோதிச்சிடவும் மாட்டார். நல்லபடியாக தான் குழந்தை பிறக்கும். காவேரிக்கு அந்த அம்மா போட்டிருந்த டைமில் குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறைபாடு ஆகும், ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும்னு சொன்னதை நினச்சி தானே நீங்கள் பயப்படுறீங்க. அப்படிலாம் இருக்கவே இருக்காது விஜய் தம்பி, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. உடனே டாக்டரும் வந்துட்டு, எப்படி இருக்கீங்க விஜய், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்கேன் டாக்டர், குழந்தை எப்படி இருக்குது, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளோ டென்ஷன் இருக்குது, காவேரியே நார்மலாக தானே இருக்காங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, அப்பாவுக்கு தான் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, உடனே காவேரியும், ஆமாம் டாக்டர், என்னை விட வந்துட்டு டென்ஷன் ஆகிறது இவர் மட்டும்தான். நான் கூட கூலாக இருப்பேன், நான் உள்ளுக்குள்ளே டென்ஷன் ஆனாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். பட் குழந்தை விஷயத்தில் மட்டும் ஏன் இவர் வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகிறாருன்னு தெரியல. மற்ற விஷயத்துலலாம் பயங்கர போல்டாக இருப்பார், பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். பட் குழந்தைன்னு வந்துட்டால் மட்டும் இவர் இவ்வளோ பயப்படுறாருன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லுவாங்க. ஓகே விஜய், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பயங்கரமாக வந்துட்டு க்ரோத் இருக்குது. எதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்துட்டு காவேரி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா நார்மல் டெலிவரிக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். குழந்தை வந்து உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும், நீங்கள் ஹாப்பியாக போகலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டாக்டர் முன்னாடியே காவேரி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் காவேரி, டாக்டர் அந்த மாதிரி சொன்னோன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருமோ, நம்ம குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது குறைபாடு வந்துருமோன்ற டென்ஷன்லேயே இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதாவும் வந்துட்டு காவேரியை கட்டி பிடிச்சி வந்து முத்தமெல்லாம் கொடுப்பாங்க. நீ நல்லா இருப்ப காவேரி, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எப்போவுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். விஜய் தம்பி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்கள் என் பிள்ளை கூட இருக்கிற வரைக்கும் அவளை யாராலும் எதுவும் பண்ணிடவும் முடியாது, அவளுக்கு எந்த விதமான குறையும் வந்துடாது. அப்படியே என்ன வந்தாலும் நீங்கள் தடுக்கிறதுக்கு இருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி ஒரு ஆள் என் பொண்ணு கூட இருக்கிற வரைக்கும் அவளை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா சொல்லுவாங்க, காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்டி. ஏற்கனவே வந்து நீங்கள்லாம் அந்த அம்மா போட்டிருந்த டைமில் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்தில் இருந்தீங்கல்ல, அப்போ தான் எனக்கும் வந்துட்டு ஒரு யோசனை தோணுச்சு. உன் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், டாக்டர் வந்து எதுவுமே சொல்லிடக்கூடாது, ஸ்கேன் ரிப்போர்ட்டு நார்மலாக இருக்கணுங்கிறக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். இப்போ தான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, குழந்தை நல்லபடியாக இருக்குது, நல்லபடியாக பிறக்கும்னு. அதனால் அந்த வேண்டுதலை நான் இப்போவே பண்ணிடுறேன் காவேரி, இல்லைனா என் மனசில் போட்டு அதை அழுத்திக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு அந்த வேண்டுதலை நான் வைக்காமல் போய் கடவுள் ஏதாவது ஒரு சோதனை எனக்கு கொடுத்துட போகிறாரு. எனக்கு கொடுக்க மாட்டார், உனக்காக தானே வேண்டுதல் வச்சுருக்கேன். உனக்கோ குழந்தைக்கும் வந்துடக்கூடாது, குழந்தை ஆரோக்கியமாகவும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணும். அதுக்காக தான் இந்த வேண்டுதலை நான் உடனே பண்ணி ஆகணும்னு சொல்கிறேன். வாங்க விஜய் தம்பி, போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, வயசான காலத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் பண்ண போய் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வேண்டாத்த அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை தம்பி, இதை நான் உடனடியாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரியும் கங்காவையும் கூப்பிடுவாங்க.
கூப்பிடுவாங்க. உடனே காவேரி வந்துட்டு கங்கா கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருக்கா ஏதோ வேண்டுதலெல்லாம் வச்சுருக்காமா அம்மா, நான் என் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்றக்காக வேண்டுதல் வச்சுருக்கேன், இது உடனடியாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போவே அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காவுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. பயங்கரமாக அப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன வேண்டுதல், ஒருவேளை அம்மா எனக்காகவும் வேற பண்ணுதோ என்னமோ, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி வாடி அம்மா தான் கேட்குறாங்கல்ல கோயிலுக்கு போகணுன்னு, கோயிலுக்கு போயிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் வேண்டுதலுக்கான எல்லா ப்ரொசீஜரும் விஜயும் காவேரியும் கேட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ காவேரி, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, வேண்டாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்காக நீ இப்படிலாம் பண்ணாதம்மா, குழந்தை நல்லபடியாதாம்மா பிறக்கும், வேண்டாம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ கொஞ்சம் சும்மா இரு காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல தடங்கள் வர மாதிரி இந்த மாதிரி பேசாத, அப்படிலாம் வேண்டுதல் வச்சுட்டு நம்ம பண்ணாமலாம் விடக்கூடாது, அந்த கடவுள் நம்மளை பார்த்து சோதிச்சிட்டாருன்னா அது நல்லா இருக்காது, வா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் நான் போய் குளிச்சுட்டு வந்துடலன்னு சொல்லிட்டு தலையில் குடத்தில் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக வா காவேரி அங்கே போய் கோவில் வளாகத்தை சுற்றி வந்துட்டு நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், அதுக்காக தான் வேண்டியிருக்கேன், முதல்ல வந்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துடலாம், எந்த சோதனையும் வந்து நான் பரிகாரம் பண்ணும்போது இருக்கக்கூடாதுன்னு 7 தடவை வந்து இந்த வளாகத்தை சுற்றி வரணும்னு வேண்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காவுக்கு பயங்கரமாக வயிறு எரிய ஆரம்பிச்சிரும். என் குழந்தையும் தான் வந்து நல்லபடியாக பிறக்குமோ பிறக்காதோன்ற பயத்தில் இருந்தேன், என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, ரத்த சொந்தத்தில் வேற கல்யாணம் பண்ணி குழந்தை வருது, இதனால் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் புலம்பியிருக்கேன், அழுதுருக்கேன், அதெல்லாம் அம்மா காது கேட்டல, இப்போ இவ குழந்தைக்காக வந்துட்டு இந்த அளவுக்கு வேண்டுதல் பண்ணுறாங்கல்ல, என்னதான் இதெல்லாம் நியாயமாக இருக்குது, என் மேலே மட்டும் அம்மாக்கு ஏன் இவ்வளோ வந்துட்டு வைத்தறிச்சல், இவ்வளோ வந்துட்டு அக்கறை இல்லாமல் இருக்காங்க, காவேரி தான் அவங்களுக்கு முக்கியமாக, நான் அவங்க கூடவே தானே இருக்கேன், அவங்களுக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், அவங்க சொல்கிறத கேட்டு மட்டும்தானே நான் நடந்துட்டுருக்கேன் கல்யாணத்துலேருந்து இப்போ வரைக்கும், இவ எந்த சொன்ன பேச்சுமே கேட்கல, இவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுறது, இவ இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் பண்ணுறதுன்னு தானே பண்ணிகிட்ருக்கா, அப்படி இருந்து இவ மேலே மட்டும் இவளுக்கு அம்மாக்கு ஏன் இவ்வளோ பாசம், விஜய் மேலேயும் அவ்வளோ பாசம் அவ்வளோ மரியாதை, இதெல்லாம் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ன மாதிரி அப்போவே பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு அங்க பிரதர்ஷனம் பயங்கரமாக வந்துட்டு சாரதா பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு காவேரி ரொம்ப கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. காவேரி விஜய்கிட்ட ஓடி போய் அழுவாங்க. பார்த்தீங்களா அம்மா எனக்காக எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஏங்க அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க, எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்காக யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ன மாதிரி காவேரி விஜய்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பாசம் காவேரி உன் மேலே, அந்த பாசமெல்லாம் தான் இப்படி வெளிப்படுது, அத்தைக்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் கூட உனக்காக அவங்க யாரையுமே கேட்காம வேண்டுதல் வச்சு இந்த அளவுக்கு பரிகாரம் பண்ணுறாங்கன்னா உன் மேலே அளவு கடந்த அன்பு தான் காரணம், வேறு எதுவுமே இல்லை, அந்த அன்பால் அவங்களால ஒன்றும் ஆயிராது, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது காவேரி அப்படின்ன மாதிரி விஜய் கன்வின்ஸ் பண்ணுவார். உடனே காவேரி ஏமா இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லிட்டு சாரதாவை கட்டி பிடிச்சி அழுகுவாங்க. உடனே கங்காவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும், இங்கே என்ன தான் நடக்குது, என்னை ஒருத்தி மனுஷியாவே வந்துட்டு அம்மா நினைக்க மாட்டாங்களா, அவங்க வயிற்றில் தானே என்னையும் பெற்றாங்க, நானும் தானே மாசமாக இருக்கேன், எனக்கும் தானே குழந்தை பிறக்க போகுது, அட்லீஸ்ட் அந்த பரிகாரத்தை எனக்கும் சேர்த்தி பண்ணி ஒரே பரிகாரமாக பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் அதில் என்ன இப்படி ஒரு கேவலமான செயலை அம்மா பண்ணுறாங்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்திலே காரில் வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் வீட்டுக்கு போனதுமே கங்கா பேகை தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளே போவாங்க. உடனே சாரதா, என்ன கங்கா என்னாச்சு, ஏன் நல்லா தானே போயிட்டு வந்த, குழந்தை நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன்டி இவ்வளோ கோவப்படுற, குமரன் தம்பி மேலே ஏதாவது கோவமா அப்படின்ன மாதிரி கேட்க, நிறுத்துமா நீ ரொம்ப நாடகம் போடாத, நீ எல்லாம் ஒரு பெத்த அம்மாவா, உனக்கு கொஞ்சம் கூட வந்து கேவலமாக இல்லை, இப்படி ஒரு தலை பக்கமாக ஒரு தலை பட்சமாக யோசிச்சுட்ருக்கியே, காவேரிக்காக போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தல, எனக்காக பரிகாரம் பண்ணணும், அட்லீஸ்ட் எனக்காக சாமி கும்பிடணுன்னாவது உனக்கு தோணுச்சா, நானும் தான் வந்து என் குழந்தைய நினச்சி பயந்துட்டுருக்கேன், ரத்த சொந்தத்தில் வந்து ஏதாவது கல்யாணம் பண்ணி குறைபாட்டோட பிறக்குன்னு, அதுக்காக நீ கொஞ்சமாவது கவலைப்பட்டியா, நான் உனக்கு பிள்ளையே கிடையாதா, ஏன் காவேரி இது உனக்கே நியாயமாகப்படுதா, அம்மாவை பார்த்து நீ அவ்வளோ வருத்தப்படுறீல விஜய், இது உங்களுக்கு நியாயமாகப்படுதா, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க, எல்லாத்துக்குமே அவ்வளோ விளக்கம் கொடுப்பீங்க, இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பம், நான் மட்டும் அனாதை, பத்தாததுக்கு என் புருஷனும் வேற என்னை விட்டு போயிட்டாரு, அவருக்கு பணம் தான் முக்கியம்ன்ட்டு, ஏதோ எனக்கு பணம் தான் முக்கியம், நான் தான் இவரை பணம் சம்பாரிச்சு வர சொன்ன மாதிரி என் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டு அவரும் போறக்கு ரெடி ஆகிட்டாரு, எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி கேவலப்படுத்துறீங்கல்ல, நான் உங்களுக்கு அப்படி என்ன தான் பண்ண அப்படின்ன மாதிரி தலையில் அடிச்சுட்டு கங்கா பயங்கரமாக அழுவாங்க. உடனே சாரதா போய், ஐயோ ஏண்டி நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிற, நீ எதையுமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டியே கங்கா, நான் வந்து காவேரியோட குழந்தைக்கு எதுக்காக வேணும்னு தெரியுமா, காவேரிக்கு வந்து அம்மா போட்டிருக்கும் போது அது பிள்ளைக்கும் சரி அம்மாக்கும் சரி 2 பேத்துக்கும் போட்டிருந்துச்சு, அந்த டைமில் வந்துட்டு டாக்டரே சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்துட்டு மேற்கொண்டு 7வது மாதம் பார்த்தா தான் தெரியுன்றது,
அதுக்காக தாண்டி நான் அந்த மாதிரி யோசித்தேன். நானும் நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன், மாசமாக இருக்கும்போது அம்மா போட்டுச்சுன்னா அது குழந்தையும் சேர்ந்து பாதிக்கும்னு. அந்த ஒரு பயத்தில் தான் நான் இந்த மாதிரி பெரிய வேண்டுதலே வச்சேன். ஆனால் நீ யோசிக்கிறது உனக்கே நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது, அதுக்கு ஒரு நியாயமும் கிடையாது. எங்கேயோ நீ கேள்விப்பட்ட யாருக்கோ அப்படி நடந்துச்சு, எனக்கும் அப்படி நடந்துருமோன்ற பயத்துல தேவையில்லாத யோசனையில் மட்டும்தான் நீ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தியே தவிர அதுக்கு ஒரு பெருசாக காரணமும் கிடையாது. அதை ஏண்டி நீ பெருசுப்படுத்தி பேசுகிற? இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அதுக்கு கண்டிப்பாக நான் வேண்டுதல் வச்சுருப்பேன். பட் இது உன்னோட மூட நம்பிக்கைனால நீயா அப்படி யோசிச்சுட்டு இருந்த. அதுக்கு போய் நான் எதுக்கடி வேண்டுதல் வைக்கணும்? அது ஒரு தேவையில்லாத ஒன்று தானே. உனக்கு அர்த்தம் புரியுதா என்ன அப்படின்ன மாதிரி சாரதா கேட்கு. ஆமாக்கா, அம்மா சொல்கிற அர்த்தம் எனக்கு புரியுது. நீ யோசிச்சுட்டு இருந்தது தேவையில்லாத ஒன்று, அப்படி நடக்கவும் செய்யாது. பட் எனக்கு இருந்தது உண்மையாலுமே டாக்டர் சொன்னது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதனால தாக்கா அம்மா அப்படி வேண்டியிருக்காங்க. அதில் அம்மா யாரையும் பிரிச்செல்லாம் பார்க்கல. உன்னதாக்கா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கூடயே தானே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட அம்மா வரமாட்டாங்க. உன் கூடயும் மாமா கூடயும் இருக்கணும். நீ தான் முக்கியம், உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கணும். சென்னைக்கு அவங்க வரதுக்கு காரணமே மெயினான ரீசனுமே நீ தானே. உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்கக்கா. இப்படியெல்லாம் நீ அம்மாவை பேசாதக்கா. என் மேலே ஏதாவது தப்புனா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிவிட்டு அழுதுகிட்டே விஜய் கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. ஆனால் மொத்தத்தில் ஒன்று மட்டும் புரியுது, நீங்கள்லாம் ஒன்று, நான்லாம் வேறங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுமா. இதுக்கு நீ ஒரு விளக்கம் கொடுத்துட்டா தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த விளக்கம் எனக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரியும் இல்லை, என்னால் ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை. நீங்கள் எல்லாம் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில, அல்லது ஏன் மேலே தான் தப்பு இருக்கானும் எனக்கு புரியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் நான் எங்கேயாவது போயிடலாம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்காவும் அழுதுட்டு உள்ளே போயிடுவாங்க. சாரதா, அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் நடக்குது, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே மாசமாக இருக்காளுங்க, மாற்றி மாற்றி இப்படி பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணி எப்படியெல்லாம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் கூட எத்தனையெல்லாம் அனுபவிக்க போகிறனோ தெரியலன்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் பாட்டிக்கிட்ட புலம்பிகிட்டு இருப்பாங்க.